Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்க்குறது இல்லை, பிகாஸ் வந்து ஆப்போசிட் அப்படி தான் சொல்லியிருந்தோம். பட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இல்லை எங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ அண்ட் வந்து கொஞ்சம் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதில் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த 1 கொடுத்துக்கிற இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெட், இது வந்து ரைட் ஷோல்டர். ஓகே, இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நெக் லைன்னு சொல்லுவாங்க. இந்த லொக்கேஷன் ஓகேவா. இப்போ ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நமக்கு என்ட்ரி ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நெக் லைனை வந்து இந்த ரைட் சைட் ஷோல்டர்ஸ் வந்து பிரேக் பண்ணி திரும்ப வந்து ஒரு என்ட்ரி நமக்கு கொடுக்கும். நாம் வந்து வளமையாக வந்து என்ட்ரி ஆகிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்படி என்ட்ரி ஆகும்னு சொல்லி நம்ம கேண்டலிஸ்டிக் பேட்டர்ன் வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகும். ஸோ இடத்துக்கு கிடைக்கக்கூடிய கேண்டலிஸ்டிக்கை வச்சு நம்மளுடைய டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம டார்கெட்டையும் செட் பண்ணி ஸ்டாப் லாஸையும் செட் பண்ணுவோம். சம்டைம் நமக்கு ஒரு ட்ரெண்டு இல்லாட்டி 3 ட்ரேட் கிடைக்கலாம். ஸ்டாப் லாஸ் அடிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம செகண்ட் என்ட்ரியில் வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து செட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வந்துட்டு பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே, இந்த நெக் லைனை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் ஒன்று கொடுக்கும், சின்னதாக ஒரு புல் பேக் ஒன்று கொடுக்கும். இதை வந்து பிரேக் பண்ணுறது வந்து பிரேக் அவுட் அடிக்கணும். ஓகே, அதுதான் முக்கியம். இது வந்து பிரேக் அவுட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த போன மாதிரி கேண்டில் வந்துட்டு இங்கே முடிஞ்சோ 2-3 கேண்டில் இதுக்குள்ளே நிற்கணும். 2-3 கேண்டில் நிற்கணும் அவசியம் கிடையாது. சின்ன டைம் ஃப்ரேம் இல்லைன்னா 2-3 கேண்டில் நிற்கும். பெரிய டைம் ஃப்ரேம்னு சொல்லும்போது 4 ஹவர் அப்படின்னு சொல்லக்குள்ள ஓகே, கேண்டில் வந்து அந்த கேண்டில் வந்து மேலே முடியணும். இந்த நெக் லைனுக்கு மேலே வந்து பிரேக் அவுட்டாக முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கும் பை. ஓகே, ஸோ நீங்கள் பை பொசிஷன் வந்து எடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் இதுதான் கைஸ். இது உங்களுடைய ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்டதுனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.